பாலைவனத்துல தண்ணி சீக்கிரமா வத்திடுன்னு சொல்லுவாங்க. எந்த தண்ணி வத்தினாலும் என் தொண்டை தண்ணி ஒருபோதும் வத்தாதையா. முக்கியமா என் காதல வர்ணிக்கையில் வத்தவே வத்தாது. என்னப்பா கயசே, கவிதையா? நான் சொல்றது என்னையா கவிதை? அவள் கண்கள் பேசுயா 100,000 கவிதை. அவளை பார்த்து வர்ணிக்க நினைக்கிறத ஒவ்வொருத்தனும் கவிஞனா மாறுவாயா. மலை பார்க்காத தெருவீதி அன்று குளிர் காஞ்சிச்சியா. அவள் பாதம் அதன் வீதியில் படையிலே மேகம் கொடை பிடிக்கியா. அவள் மேனி கருகாம இருக்க. இடத்த காலி பண்ற மஜ்னூன். மாமா எதுக்கு மாமா அவங்க உன்னை மஜ்னூன்னு கூப்பிடுறாங்க? என்ன வெறுப்பு எத்தனைன்னு அப்படி சொல்றாங்க. நீ அதெல்லாம் கண்டுக்காத. போயா, உன் காது அவளோட வர்ணனைய கேட்க கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். அழக பார்த்திருக்கீங்களா? நான் பார்த்திருக்கேன்யா. அழகுக்கு 2 எழுத்து, லைலா. ஏன் லைலா? இவ்வுலகத்து காதல மிஞ்சியதையா எங்க அன்பு. அன்று நான் அவளை பார்த்த முதல் முறையே தெரிஞ்சிடுச்சு. அவளும் நானும் ஒருத்தருக்காக ஒருத்தர் படைக்கப்பட்டோம். ஏ பைத்தியக்காரா, ஓரம் போ. கடைக்கு முன்னாடி வந்து நின்று கத்திட்டு இருக்க மஜ்னூன். மாமா வீட்டுக்கு போகலாம் மாமா. ஐயோ ஆமால, சந்தைக்கு பொருள் வாங்க அனுப்புனாங்க. நாம பாட்டுக்கு இங்க நேரத்தை வீணடிக்கிறோமே. பொறுப்பே இல்ல ஆலிம் உனக்கு. நான் என்ன பண்ணேன்? நீ தான் காலையில இருந்து கத்திட்டு இருக்க மஜ்னூன். ஐய், மஜ்னூன் மட்டும் கூப்பிடாத. உனக்கு ஏத்த பேரு மாமா. அம்மா ஜரீனா கூட தான்மா இருக்கேன். ஏய் பனி கொட்டுது, என்னத்துக்குடி இங்க கூப்பிட்ட? ஏய் பனிக்கெல்லாம் பயந்தா இரவோடைய அழக ரசிக்க முடியாது ஜரீனா. என்னடி நீயும் கேஸ் மாதிரி ஒரு மார்க்கமா பேசுற? மனம் வந்து அங்கேயே சுத்தி சுத்தி வருதா, அதான் பேச்சும் அவன மாதிரியே மாறிட்டு வருது. ஏய் சத்தமா பேசாதடி. கீழே கேட்டா உன்னோட தோல் உரிக்கிறது மட்டும் இல்லாம என் தோலையும் உரிச்சிடுவாங்க. ஜரீனா மேல பாரு, ஏதோ ஒண்ணு அழைக்கிற மாதிரி இல்ல? ஏதோ ஒரு உலகம், இன்னொரு உலகம் அழைக்கிற மாதிரி இருக்கு ஜரீனா. அது எந்த ஒரு தடைகளுமே இல்லாத ஒரு உலகம். இவ்வளோ கிட்ட இருந்தும் அவ கண்களை பார்க்க முடியலையே, அவகிட்ட பேச முடியலையே. எப்படி இருக்க? இப்போ நல்லா இருக்கேன். என்னடா வெயில்ல நிக்கிற, சூடா இல்லையா? இப்போ இல்லை. ஓஹோ, சாப்பிட்டியா? பசிச்சது, இப்போ பசி அடங்கிடுச்சு. பைத்தியம் மஜ்னூன். என்ன மாமா சோகமா இருக்க? ஒன்றும் இல்லடா, வருத்தமா இருக்கு, அதான். எதை பத்தி வருத்தம்? லைலாவோட அப்பா எங்க காதலுக்கு ஒப்புதல் தரல. பின்ன ஊரே உனக்கு மஜ்னூன்னு பட்டம் கொடுத்துடுச்சு. பாவம் மாமா நீ. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்கள் பையனுக்கு சம்மதமா? அதெல்லாம் சம்மதம் தாங்க. உங்கள் குடும்பத்தில் பொண்ணு எடுக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். நல்லது. இந்த உலகம் தடைகள் நிறைந்த உலகம் சைனப். அப்பேற்பட்ட சந்திரனும் சூரியனுமே ஒன்னா இருக்க முடியாது இந்த உலகத்துல. என்ன மாமா சொல்ற? இந்த அகிலத்திலேயே சந்திரன் சூரியன் போன்ற காதலர்கள் இருந்ததில்லை. ஆனா அவங்களையே ஒருத்தர் வந்தா இன்னொருத்தர் வர முடியாதபடி சபித்து விட்டது இந்த உலகம். ஒரு நாள் எல்லாம் சரியாயிடும் மாமா. அந்த ஒரு நாள்னு ஆறுதல் எனக்கு நானே இத்தனை வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கேன். அப்புறம் உங்கள் பொண்ணு லைலாக்கு மகனை கட்டிக்க சம்மதமா?
ஆனா காலம் காத்திருக்காது ஜைனப். காலம் ஒரு நாள் சட்டுன்னு எல்லாத்தையும் மாத்திடும். எப்படிடி இருக்கு? ஆ, நீ எப்படி இருக்க சரினா? கைஸ் பத்தி ஏதாவது தெரியுமா? கேஸ்? மஜ்னூன். உனக்கும் மஜ்னூன் சொன்னாதான் யாருன்னு தெரியுதுல்ல. கேஸ் வீட்லேயே இல்லை லைலா. உனக்கு கல்யாணம் ஆன அடுத்த நாளே ஊரை விட்டு பாலைவனத்துக்கு போயிட்டாரு. ஏதோ ஒரு குகையில் அப்பப்போ அங்கே போகிறவங்க பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவரோட அப்பா அம்மா இறந்ததுக்கு கூட வரலன்னு நினைக்கிறேன். உன் ஆரோக்கியத்தில் எல்லாரும் கவலைப்படுறாங்க. அப்பா பேசி விட அனுப்புனாங்களா? உன் மேலே இருக்க அக்கறையில் சொல்கிறேன் லைலா. மனசு கைவிட்டினா உடம்பு உன்னை கைவிட்டுடும். நீ தினமும் மனசை வருத்திக்கிட்டு உன்னோட ஆரோக்கியத்தை இழந்துட்டுருக்க. குடும்பம் கௌரவம் இதெல்லாம் முக்கியம் லைலா. இதான் உன் நிலைமை நேர்த்துக்கிட்டு வேற எதுலையாவது சந்தோஷத்தை தேடு. ரொம்ப சுலபமா சொல்லிட்டேன் சரினா. கணவர் இருந்த மறு மாதமே நம்ம மஜ்னுவை பற்றி நினைக்கிறது தப்பாக இருக்கு. மஜ்னூனை பத்தி நான் நினைக்காத நாளே இல்லை சரினா. கடைசியாக எப்போ பேசின மஜ்னு கிட்ட? மஜ்னூன் கிட்ட பேசாத நாளும் இல்லை சரினா. மஜ்னூன் லைலா, கூப்பிட்டியா லைலா? வா லைலா. என்னது? ஓ, நான் குகையில் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? ஆமா லைலா, அது அதை விடு. இங்க பாத்தியா, இந்த செவரு முழுவதும் என் அன்பால பண்டம் பூசிருக்கேன் லைலா. ஏண்டா அழுகுற? நம்ம பிரிஞ்சு இல்ல, நம்ம ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் கண்டிப்பா சேரதான் போறோம். எல்லா காதலும் கண்டிப்பா சேரும். இந்த உலகத்துல 1000 தடைகள் இருக்கலாம்டா. நான் வேற உலகத்தை பத்தி பேசுறேன். நான் இத பத்தி உன்கிட்ட சொல்ல பயமா தான் இருக்கு. நீயும் என்ன பைத்தியக்காரன்னு சொல்லிட்டேனா? அது இல்லம்மா, எனக்கு வேற ஒரு உலகம் தெரியுது. ஆனா அதை பத்தி மற்றவங்க கிட்ட சொன்னா எல்லாரும் என்ன பைத்தியக்காரன்னு சொல்றாங்க. சரி, எல்லை இல்லாத உலகம் இல்லாத எந்த ஒரு தடைகளும் இல்லாத உலகம், காதல் ஒண்ணு சேருற உலகம். சொன்னா நம்ப மாட்டேன், சூரியனும் சந்திரனும் ஒன்னா இருக்காங்க இல்லையா? அந்த உலகத்துல சூரியனும் சந்திரனும் ஒன்னாவே இருக்காங்க. நான் நினைச்சேன்னா இந்த உலகத்தை விட்டே அங்க போயிடுவேன். இதோ இங்கதான் எட்டி முடிக்கிற தூரத்துல இருக்கு. நீ இங்க இருக்கிறதாலதான் இன்னும் இந்த உலகத்துல இருக்கேன். இல்லைன்னா அங்க எப்பயும் போயிருப்பேன். இருள் இல்லாத உலகம், நிழல்களிலும் மின்மினி பூச்சி படரி ஒளி வீசும் உலகது. காற்றில் என்றென்றும் மல்லிகை வாசம், எங்கெங்கும் காதல், எங்கெங்கும் சந்தோஷம், எங்கெங்கும் உன் கூந்தல் மனம். நம் காதல் இணையும் லைலா. கண்ணத்தடா.
அவ நடந்த பாதையில நானும் கொஞ்சம் நடந்துக்கிறேன். அவ சாஞ்ச செவத்துல தான் நானும் கொஞ்சம் சாஞ்சுக்கிறேன். அவ படுத்த பாறையில நானும் கொஞ்சம் படுத்துக்கிறேன். அவ கூட வாழ்ந்தது போல் நானும் இப்ப நினைச்சுக்கிறேன். दो बने लेला